தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் உங்களோட அங்காடி திரு பேசுகிறேங்க. தீபாவளி வருஷம் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் மறக்க முடியாத என்னோட தீபாவளின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பா கூட நான் கொண்டாடின தீபாவளி தாங்க. அது லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா அப்படி ஒரு பொக்கிஷமான ஒரு தீபாவளி. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து தலை நிறைய எண்ணெய் வச்சுட்டு இந்த சீக்காலாம் போட்டு எங்கெல்லாம் குளிப்பாட்டிட்டு எங்கள் வீட்டில் என்னோடய அக்கா என்னோட அண்ணா எல்லாம் குளிப்பாட்டி நாங்கள் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருப்போம். அப்போது இருந்தாலும் எங்களை ஒரு குட்டி பசங்க மாதிரி நினச்சி எங்கள் அப்பா ரொம்ப நல்லா எங்களை ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பாரு. என்னன்னா என்னோட அம்மா கிடையாது, 1.5 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா தான் எனக்கு அம்மா, அப்பா, ஃப்ரெண்டு, லவ்வரு எல்லாமே என்னோட அப்பா தான். எங்கள் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. ஏன்னா இந்த தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா என் கூட இல்லை. எங்கள் அப்பாவே நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இருந்தாலும் எங்கள் அப்பா இல்லைனாலும் என் கூட எங்கள் அப்பா இருக்க மாதிரி எனக்கு பயங்கர ஹாப்பினஸ். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குட்டீஸ், தீபாவளி கொண்டாடுறது பெருசு கிடையாது. பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வெடிக்கணும். ஏன்னா நிறைய தீபாவளி வருஷம் வருது. இருந்தாலும் அந்த தீபாவளி அப்போ அந்த பட்டாசு கொளுத்தும் போது நம்ம பசங்க மேலே ஒரு பயம் வரும் பாருங்க. ஐயோப்பா பயமாக இருக்கும், எங்கள் கையில் அடிபட்டுருமோ, அது பண்ணிடுமோ. ஏன்னா வருஷம் வந்து தீபாவளி நிகழ்ச்சிகள் டிவியில் வருதோ இல்லையோ, இங்கே மாதிரி ஹாஸ்பிட்டலில் போயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு, ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நிறைய நியூஸ் வருது. அதனால் குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பட்டாசு வெடிக்கணும், ரொம்ப பத்திரமா வெடிக்கணும். ராக்கெட் விடும் போது இப்படி பார்த்துட்டு மேலெல்லாம் பார்க்கக்கூடாது, கண்ணில் பட்டோம். அப்புறம் மெயினான ஒரு விஷயம், ஹாய் குட்டீஸ்ங்க, உங்களுக்கு தான் சொல்கிறேன், ஸ்வீட்லாம் ரொம்ப சாப்பிடாதீங்க. அதிகமாக சாப்பிட்டீங்க அப்புறம் ஆண்டி மேல் பப்புன்னு ஆகிடுவீங்க. ஓகே, ஹாப்பி தீபாவளி. ஹாய், பாய், லவ் யூ.